ராசிபலன் நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களே, இது உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். நம்பிக்கையோடு முன்னேறினால் மலையும் மடுதான் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்காரர்கள். இவர்களின் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியே சொல்லவே மாட்டார்கள். இறை நம்பிக்கை மிகுந்தவர்கள். அதேவேளையில் அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கமாட்டார்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையிலான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். இதுவரை உங்களின் தன வீடான 2ஆம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு பணப்புழக்கத்தையும் கௌரவத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் தந்த குருபகவான் இப்போது மே 1, 24 முதல் 14 மே 25 வரை 3ஆவது வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறார். 3ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் மறைவதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் செயல்பட வேண்டும். வசதி செல்வாக்கை கண்டு மயங்கி தவறானவர்களுடன் சென்றுவிட வேண்டாம். குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும். பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. யாரையும் அனாவசியமாக வீட்டிற்குள் அழைத்து வரவேண்டாம். இளைய சகோதரருடன் உரசல் போக்கு வந்து நீங்கும். என்றாலும் உங்களின் 7ஆவது வீட்டை குரு பார்ப்பதால் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். பிகள் அறிமுகமாவார்கள். கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் வந்தாலும் அன்பும் அந்நியோன்யமும் குறையாது. குருபகவானின் பார்வை பலன்கள். குருபகவான் உங்களின் 9ஆவது வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன் பைசலாகும். தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் கூடும். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். மகனின் உயர்கல்வியை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீர்கள். மகளுக்கு உங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் அமைவார். என்றாலும் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள். குரு 11ஆவது வீட்டை பார்ப்பதால் காரிய தடைகள் விலகும். பிரபலங்களால் பாராட்டப்படுவீர்கள். மூத்த சகோதரர் உதவுவார். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவார்கள். மேலிடத்தை அனுசரித்து போங்கள். வாகனத்தை இயக்கும்போது செல்போனில் பேச வேண்டாம். குருபகவானின் நட்சத்திர சஞ்சாரம் மே 1, 24 முதல் 12 ஜூன் 24 வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள். அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். பிரச்சனைகளை பேசித் தீர்ப்பது நல்லது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். 12 ஜூன் 24 முதல் 19 ஆகஸ்ட் 24 வரை மற்றும் 2 மணிநேரம் 12 நிமிடங்கள் 24 நொடிகள் முதல் ஏப்ரல் 5, 25 வரை சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள். பிள்ளைகளால் அந்தஸ்து ஒருபடி உயரும். வேலை கிடைக்கும். பிரபலங்களால் ஆதாயமுண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். புது ஆடை ஆபரணம் வாகனம் வாங்குவீர்கள். சொத்து சேரும். வீடு மாறுவீர்கள். 19 ஆகஸ்ட் 24 முதல் 2 மணிநேரம் 12 நிமிடங்கள் 24 நொடிகள் வரை மற்றும் ஏப்ரல் 5, 25 முதல் 14 மே 25 வரை செவ்வாயின் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்தை வழியில் நிம்மதியுண்டு. ஓரளவு பணம் வரும். உடன்பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். பழைய நண்பர்களால் ஆதாயமுண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நட்டப்படாதீர்கள். வருங்கால சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புது முதலீடு செய்யுங்கள். தேங்கிக் கிடந்த சரக்குகளை போராடி விற்பீர்கள். வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாக பேசி பழைய பாக்கிகளை வசூலியுங்கள். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் உண்டு. ஸ்டேஷனரி ஹோட்டல் விடுதிகள் கமிஷன் வகைகளால் லாபமடைவீர்கள். உத்தியோகம் மேலதிகாரியுடன் வீண் விவாதங்கள் வரும். என்றாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் ஒப்படைப்பார்கள். ஆனால் சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசுவார்கள். அவர்களிடம் உஷாராக பழகுங்கள். சிலர் எதிர்பாராத இதத்திற்கு மாற்றப்படுவீர்கள். சிலர் அடிப்படை உரிமை வேண்டி நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும். வேலைச்சுமை குறையும். கணினித் துறையினர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டாம். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள பாருங்கள். இந்த குரு மாற்றம் வேலைச்சுமை அலைச்சல் சிறு சிறு ஏமாற்றங்களை தந்தாலும் உங்களை பதப்படுத்தி வெற்றி பெற வைக்கும்.